நம்ம டெய்லி சமைக்கிற சமையலில் கறிவேப்பிலை இல்லாமல் எந்த டிஷ்ஷுமே பண்ண மாட்டோம். அப்படி பண்ணுற அந்த கறிவேப்பிலையை வந்துட்டு கண்டிப்பாக ஒதுக்கி தான் வைப்பாங்க இல்லையா? அந்த ஒதுக்கி வைக்கிற கறிவேப்பிலையை வச்சு சூப்பரான வடகம் ரெடி பண்ணலாம் வாங்க. அதுக்கு பழைய சாதம் இல்லாட்டி சூடான சாதம் எடுத்துங்க. 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கறிவேப்பிலை பொடி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணி இந்த மாதிரி கையிலேயே அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம கலந்து எடுத்து இந்த கறிவேப்பிலை வடகத்தை வந்துட்டு வடை மாதிரி இல்லை அப்படின்னா உருண்டைகளாக வந்துட்டு தட்டி வெயிலில் ஒரு நாள் காய வச்சிங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான கறிவேப்பிலை வடகம் ரெடி ஆகிடுங்க. கறிவேப்பிலை பொடி உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை எடுத்து அதை கழுவி நல்லா காய வச்சு அது கூட வரமிளகா, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் அடித்து நீங்கள் ரைஸில் கலந்து இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இப்போ அடிக்கிற வெயிலில் நம்மளோட வடகத்தை காய வச்சிடலாங்க. ஒரே நாளில் செம்ம சூப்பராக வடகம் காஞ்சிருச்சு. இது ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஆயில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட வடகத்தை போட்டு ஒரு 2 செகண்ட் பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா வீடே மணக்கிற அளவுக்கு கறிவேப்பிலை வடகம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.